ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த மாரி சுவாரஸ்யமான கதைகள கேட்க, நீங்க இப்பதான் நம்ம சேனலுக்கு முதல் முறையா வரீங்கன்னா, மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. என் பெயர் மயூரி. எனது வாழ்க்கை திருமணத்திற்கு பிறகு, ஆனால் அதற்காக நான் பட்ட கஷ்டங்களும், நான் செய்த பாவங்களும் கொஞ்சம் நஞ்சமல்ல. நான் ஒரு கிராமத்தை சேர்ந்த பெண். சொத்துக்கள் என்று பெரிதளவில் எதுவும் இல்லை. ஒரு வீடு மட்டும் இருந்தது. அதில் நான், எனது அப்பாவின் 2 சகோதரர்களும், தாத்தா, பாட்டியும் வசித்து வந்தனர். என் பெரியப்பாக்கள் இருவரும் தாத்தாவிற்கு துணையாக விவசாய வேலைகளை கவனித்து வந்தனர். எனது அப்பா மற்றும் ஊர் சுற்றி திரிந்து கொண்டிருந்தார். அவர்களுக்கு நண்பர்களுடன் சேர்ந்து ஊர் சுற்றுவதென்றால் மிகவும் பிடிக்கும். அப்படித்தான் ஒருமுறை கேரளாவிற்கு செல்லும் பொழுது எனது அம்மாவை சந்திக்க நேர்ந்தது. அவர் என் மேல் காதல் கொண்டு அங்கேயே சில நாட்கள் வரை வசிக்கவும் ஆரம்பித்தார். அதன் பிறகு அம்மாவிற்கும் அப்பாவிற்கும் மேல் ஆசை வர இருவரும் திருமணம் செய்து கொண்டனர். அப்பா அதுவரை எந்த வேலைக்குமே சென்றதில்லை. பிறகு அம்மாவை அழைத்துக்கொண்டு கிராமத்திற்கு வர தாத்தா அவர்களின் திருமணத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை. பாட்டி மட்டும் அப்பாவிற்கு ஆதரவாக இருந்தார். அதுவும் சில காலம் வரை மட்டுமே. ஒரு வருடத்திற்கு பிறகு நானும் அவர்கள் மூலமாக உலகிற்கு வந்தடைந்தேன். அதன் பிறகு அப்பாவிற்கு வேலைக்கு செல்ல வேண்டிய கட்டாயமும் ஏற்பட்டது. வாழ்க்கையில் முதல் முறையாக வேலைக்கு செல்வது அப்பாவிற்கு கஷ்டமாக இருந்தது. கிராமத்தில் அவருக்கு ஏற்றாற் போல வேலை எதுவும் கிடைக்கவில்லை. இதற்கிடையில் தாத்தாவும் பாட்டியும் ஒருவர் பின் ஒருவராக இந்த உலகத்தை விட்டு சென்றனர். தாத்தாவிற்கு சொத்துக்கள் என்றும் எதுவும் இல்லாததால் வசித்து வந்த வீட்டின் பங்காக எனது அப்பாவிற்கு கொஞ்சம் பணம் மட்டும் அவரின் பங்காக கொடுத்தனர். அவர்களின் சகோதரர்கள் அதை வாங்கிக் கொண்டு நகரத்திற்கு குடியேறினர். அப்பா அங்கு கிடைத்த வேலைகளை செய்து ஓரளவிற்கு குடும்பத்தை சமாளித்து வந்தார். இதற்கிடையில் எனக்கு 2 சகோதரிகளும் பிறந்தனர். எனது சிறுவயதில் முதல் பசி பட்டினியென வாழ்க்கை மோசமாக சென்று கொண்டிருந்தது. அந்த வயதில் நான் ஆசைப்பட்ட பொருட்கள் எதுவுமே எனக்கு கிடைத்ததில்லை. நான் அழுகையோடு ஆசையும் கரைந்து போனது. இளமையிலும் மீது அவ்வளவு வெறுப்பாக இருந்தது. இப்படியே பள்ளி படிப்பு முடிந்து நான் கல்லூரியில் படிக்க ஆரம்பித்தேன். ஆனாலும் எங்களின் குடும்பத்தின் நிலை மட்டுமே அதே போலவே இருந்து கொண்டிருந்தது. நான் முன்னேற்றமும் அடையவில்லை. நான் பார்ப்பதற்கு அவ்வளவு அழகாக இருப்பேன். என் அம்மாவைப் போல என்னையும் ஒருமுறை பார்த்தால் மீண்டும் பார்க்க தூண்டும் அழகு. என் அழகை நினைத்து சில சமயம் எனக்கே கர்வமாக இருக்கும். நான் கல்லூரியில் படித்துக் கொண்டிருக்கும் பொழுது வசந்த் என்ற பையனை சந்திக்க நேர்ந்தது. அங்கிருந்து எவ்வளவோ இளைஞர்கள் என்னிடம் பேசுவதற்கு முயற்சி செய்து கொண்டிருந்தனர். ஆனாலும் அவனோ என்னை கண்டு கொள்ளாமல் தனது வேலைகளில் மும்மரமாகத்தான் இருந்தான். இதனால் என் பார்வை அவன் மேல் விழுந்தது. அவன் அனைவரையும் விட சற்று வித்தியாசமாக நடந்து கொண்டான். அவரின் நடத்தையே என்னை அவனின் பக்கம் உயர்த்தது. அவனின் மேலிருந்த ஈர்ப்பு போக போக காதலாக மாறியது. அவனின் மேலிருந்த காதலும் அதிகமாகவே நானாகவே ஒரு நாள் அவனிடம் எனது காதலை வெளிப்படுத்தினேன். ஆரம்பத்தில் அவன் யோசித்தாலும் பிறகு எனது காதலையும் ஏற்றுக்கொண்டான். இப்படியாக கல்லூரி நாட்கள் சந்தோஷமாக சென்று கொண்டிருந்தது. வசந்தம் ஒரு சாதாரண குடும்பத்தை சேர்ந்தவன்தான். அவனுக்கு தங்கைகள், வீட்டின் பொறுப்புகள் என அனைத்தும் இருந்தது. இப்படியாக கல்லூரியில் முடிந்த நேரமும் வந்தது. நான் எனது பெற்றோர்களிடம் பேசி வசந்தை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று நினைத்தேன். அதற்காக அந்த சந்தர்ப்பத்திற்காக காத்திருந்தேன். நேரம் கிடைக்கும்போது அப்பா அம்மாவிடம் சம்மதத்தை வாங்கிவிட வேண்டும் என்று நினைத்தேன். ஆனால் அப்பொழுது நான் நினைத்ததற்கு நேர்மாறாக நடந்தது. ஒரு நாள் ஒரு பணக்கார வீட்டிலிருந்து என்ன பெண் பார்க்க வந்தார்கள். எனது அப்பாவிற்கும் அம்மாவிற்கும் அவர்களின் சம்பந்தம் பிடித்து போனது. காரணம், அவர்கள் வரதட்சணை என்று எதுவுமே கேட்கவில்லை. பெண்ணை மட்டும் கொடுத்தால் போதும் என்று வற்புறுத்தினார்கள். அப்போ இருந்த நிலைமையில் அப்பா அம்மாவிற்கு அதான் தேவைப்பட்டது. மாப்பிள்ளை வீட்டாருக்கு தேவை ஒரு அழகான பெண் மட்டுமே, அவ்வளவுதான். அவர்களின் விருப்பத்தை தெரிவிக்கவும் நானும் அதிர்ச்சியடைந்து காலம் தாமதிக்காமல் அப்பொழுதே வசந்தை பற்றி கூறினேன். ஆரம்பத்தில் அவர்களும் அதிர்ச்சியடைந்தனர். பின்பு புரிந்து கொண்டனர். ஏனெனில் அவர்களும் காதல் திருமணம் செய்து கொண்டார்கள். பிறகு அப்பாவும் அம்மாவும் என்னிடம், "நீ வசந்தையே திருமணம் செய்து கொண்டால் காலம் முழுவதும் எங்களைப் போலவே கஷ்டப்பட வேண்டியிருக்கும். நாங்கள் இப்பொழுது உனக்காக பார்த்திருக்கும் மாப்பிள்ளைக்கு குறை என்று எதுவுமே இல்லை. அவர்களிடம் நிறைய பணமும் உள்ளது. சந்தோஷம் அளவில்லாமல் கிடைக்கும். உனக்கு கீழ் இன்னும் 2 சகோதரிகள் உள்ளார்கள். இருக்கும் கொஞ்ச நஞ்ச பணத்தையும் உனக்கே செலவழித்து விட்டால் அவர்களின் பாடு திண்டாட்டமாகிவிடும் அல்லவா? அதனால்தான் இந்த திருமணத்தை நீ செய்து கொள். உனது வாழ்க்கையும் சரி, உனது சகோதரிகளின் வாழ்க்கையும் சரி, நல்லபடியாக அமையும். இது உனக்கு கிடைத்திருக்கும் ஒரு நல்ல வாய்ப்பு. இதை மட்டும் நீ நழுவ விடக்கூடாது. காதல் என்று கூறி உனது வாழ்க்கையை நீ கெடுத்துக் கொள்ளாதே. திருமணம் முடிந்துவிட்டால் சில நாட்களிலேயே உனது காதலையும் காதலனையும் மறந்து விடுவாய். அந்த அளவிற்கு சந்தோஷமாக உன் வாழ்க்கை அமையும்.
நாங்கள் சொல்லுவதை நன்றாக யோசித்து நல்ல முடிவாக எடு. ஒருமுறை கிடைத்த வாய்ப்பு தவறினால் மீண்டும் கிடைப்பது மிகவும் கஷ்டம். அனைத்தையும் மறந்துவிட்டு திருமணத்திற்கு தயாராகு என்றார். எனக்கும் அவர்கள் சொல்வது சரி எனப்பட்டது. ஆனாலும் எனது காதலனை என்னால் மறக்க முடியாது என்று தோன்றியது. இறுதியாக நான் ஒரு முடிவை எடுத்தேன். அதன்படி காதலன் வசந்திடம் எனது நிலைமையை கூறி வீட்டை விட்டு ஓடி சென்று திருமணம் செய்து கொள்ளலாம் என்று வற்புறுத்தினேன். ஆனால் அதற்கு அவனோ, எனக்கு இப்பொழுதுதான் படிப்பு முடிந்துள்ளது. அது மட்டுமல்லாது 2 சகோதரிகளும் உள்ளனர். இப்போது நான் வீட்டை விட்டு வெளியேறி திருமணம் செய்து கொண்டால் எனது சகோதரிகளின் வாழ்க்கை பாதிக்கப்படும். எனக்கு குடும்பத்தில் உள்ள சுமைகளை முதலில் நான் குறைக்க வேண்டும். அதன் பிறகுதான் எனது திருமணத்தைப் பற்றியே நான் யோசிப்பேன் என திட்டவட்டமாக மறுத்துவிட்டான். அவனை திருமணம் செய்து கொண்டது கஷ்டமாக இருந்தாலும் வாழ்க்கை வாழலாம் என்ற எண்ணத்திற்கு ஏமாற்றம் மட்டுமே மிஞ்சியது. அவனுக்கு என்னை விட அவனது குடும்பம்தான் பெரியதாக தெரிந்தது. அவன் சொல்வதை பார்த்தால் எப்படியும் 5-6 வருடங்களும் ஆகும் போல. அதுவரை எனது வீட்டில் காத்திருக்க மாட்டார்கள். ஏனெனில் எனக்கு கீழும் 2 சகோதரிகள் திருமணத்திற்காக காத்திருந்தனர். அந்த இடத்திலேயே எனது காதலும் தோல்வியும் ஒற்றது. நானும் சில நாட்கள் வரை எனது மனதில் கவலையோடு சுற்றித் திரிந்தேன். எனக்கு வசந்தின் மீது கோபம்தான் அதிகம் வந்தது. குடும்பத்திற்காக என்னை ஒதுக்கிவிட்டானே என்று. பெற்றோர்களும் திருமணம் செய்து கொள்ளும்படி தொந்தரவு செய்ய ஆரம்பித்தனர். நானும் அவர்களின் மேலிருந்த கோபத்தில் சரி என சம்மதித்து விட்டேன். அடுத்த சில நாட்களிலேயே திருமணமும் நல்லபடியாக நடந்து முடிந்தது. ஆரம்பத்தில் திருமண வாழ்க்கை நன்றாகவே சென்றது. அவர்களின் பணம் நிறையவே இருந்தது. ஆனால் குணம் என்று சொல்லிக் கொள்ளும் அளவிற்கு எதுவுமே இல்லை. எங்கள் குடும்பத்தினரை ஏதோ வேலைக்காரர்களை பார்ப்பது போலவே மட்டுமே பார்த்தனர். அது மட்டுமல்ல, அவர்களுக்கு தேவை ஒரு அழகான பெண் மட்டுமே. அதற்காக மட்டுமே என்னை திருமணமும் செய்து கொண்டனர். கணவரும் என்னிடம் அப்படித்தான் நடந்து கொண்டார். அவருக்கு தேவை என்றால் மட்டுமே அன்பாக பேசுவார். அவர் என் தேவைகள் முடிந்துவிட்டால் என்னை ஒதுக்கி வைத்து அதன் பிறகு என்னை மறுத்து விடுவார். நான் அன்பாக பேசினாலும் கூட முகம் கொடுத்து பேச மாட்டார். அந்த வீட்டில் இலவசமாக வேலை செய்யும் ஒரு வேலைக்காரி போல்தான் என்னை நடத்திக் கொண்டிருக்கின்றார்கள். இதற்கிடையில் 3 வருடங்கள் கடந்து 2 குழந்தைகளும் ஆகின. கணவருக்கு என்மேல் இருந்த ஈர்ப்பும் கொஞ்சம் கொஞ்சமாக குறையத் தொடங்கியது. ஒரு கட்டத்தில் ஒரு இளம் பெண்ணுடன் தொடர்பு ஏற்பட்டும் இந்த நேரம் அவளுடையதே இருக்க ஆரம்பித்தார். என்னையும் எனது குழந்தையும் அவர் கண்டு கொள்ளவே இல்லை. வீட்டில் உள்ளவர்களுக்கு இது பெரியதாக தெரியவில்லை. ஏனெனில் பணம் இருந்தால் எதையும் செய்து கொள்ளலாம் என்ற நினைப்பும் அவர்களிடம் நிறையவே இருந்தது. ஒரு கட்டத்தில் கணவர் வீட்டில் இருந்த அனைவரின் குணமும் மாறத் தொடங்கியது. என்னை அவருக்கு சுத்தமாக பிடிக்காமல் போனது. சிறு சிறு தவறுகளும் பெரிய அளவில் குறை கூறத் தொடங்கினார்கள். அவர்களின் கொடுமையை தாங்க முடியாமல் நானும் சில சமயம் பெற்றோர்களின் வீட்டுக்கு வந்து விடுவேன். ஆனால் அப்பொழுது கூட எனது பெற்றோர்கள், நீ அங்குதான் இருக்க வேண்டும். அதுதான் உனக்கு மரியாதை. நீயும் எங்களுடன் வந்துவிட்டால் உனது சகோதரிகளின் வாழ்க்கை பாதிக்கப்படும் அல்லவா? இவ்வளவு கஷ்டம் இருந்தாலும் கணவன் வீட்டிலேயே இருந்துவிடு. இனிமேல் இங்கு வந்து விடாதே என்று சமாதானம் செய்து வைத்து கணவரின் வீட்டுக்கே அனுப்பி வைத்து விட்டார்கள். இதேபோல 4-5 முறை நடந்தது. இது என் கணவருக்கும் கணவரின் வீட்டாருக்கும் இன்னும் வசதியாக போனது. எவ்வளவு கொடுமை செய்தாலும் இவள் இங்குதான் வந்து ஆக வேண்டும் என நினைப்பவர்களுக்கு தோன்றியது. ஒரு கட்டத்தில் வெளியில் சென்று தவறு செய்து கொண்டிருந்த கணவன் இப்போதெல்லாம் வீட்டிற்கே பெண்களை அழைத்து வர ஆரம்பித்தார். என் கண் முன்னாலே அவர்கள் மோசமாக நடந்து கொண்டார்கள். இது எனக்கு இன்னும் மனவேதனை அதிகரித்தது. கோபம் தாங்காமல் அவர்களுடன் சண்டையிடவும் ஆரம்பித்தேன். ஒரு கட்டத்திலே நான் அவர்களுக்கு இடைஞ்சலாக மாறிப்போனேன். நான் கேள்வி கேட்டது அவர்களுக்கு பிடிக்கவில்லை. கணவரும் என்னை விவாகரத்து செய்ய நினைத்தார். எனது வீட்டாரும் என்னிடம், விவாகரத்து செய்யும் அளவிற்கு நடந்து கொள்ளாதே, கணவர் எது செய்தாலும் பொறுத்துக்கொள் என்று என்னை அவர்களுக்கு அடிமையாக இருக்கும்படி வற்புறுத்தினார். அதன் பிறகு அதன் பிறகு ஒருவேளை நீ விவாகரத்து செய்துவிட்டால் எங்களை தேடி வரக்கூடாது. நாங்கள் உனது தங்கைகளை வைத்து குடும்பம் நடத்துவது பெரும் பாடாக இருக்கின்றது. நீ உனது வாழ்க்கையை பார்த்துக்கொள் என மிரட்டவும் செய்தனர். அதன் பிறகு எனக்கும் கொஞ்சம் வருத்தங்கள் அதிகமாயிற்று. எனக்கு புரிந்து போனது பெற்றவர்களால் இனி எந்த உதவியும் கிடைக்கப் போவதில்லை என்று. கணவர் சொன்னபடியே 2-3 வாரங்களிலேயே விவாகரத்தம் செய்துவிட்டார். நான் அந்த வீட்டிலிருந்து வெளியேறப்பட்டேன். அவர்களுக்கு குழந்தை பற்றி எந்த கவலையும் இல்லை. நானும் 2 பிஞ்சு குழந்தைகளை கையில் ஏந்திக் கொண்டு வீட்டை விட்டு வெளியேறினேன். எங்கு செல்வது என்று புரியாமல் நடுரோட்டிலே தவித்து நின்றேன். எப்படியோ கை காதுகளில் இருந்த சிறு நகைகளை விற்று எனக்கென்று ஒரு வாடகை வீடு பிடித்துக் கொண்டேன். கொஞ்ச நாட்கள் வரை அந்த பணம் போதுமானதாக இருந்தது. ஆனால் அதன் பிறகு வாழ்க்கையின் உண்மையான அர்த்தங்களை புரிய ஆரம்பித்தது. குழந்தைகள் பசியால் ஆழ ஆரம்பித்தனர். அப்போதெல்லாம் அவர்களை நினைத்து அழுது கொண்டிருப்பேன். பிறகு அருகில் உள்ள வீடுகளுக்கு வேலைக்கு செல்ல ஆரம்பித்தேன். அதை வைத்து ஓரளவு குழந்தையின் பசியை போக்க முடிந்தது. எங்கு சென்றாலும்
கணவரைப் போல ஒரு கேவலமான புத்தி கொண்டவர்கள் இருக்கத்தான் செய்தார்கள். அவர்களுக்கு இடமிருந்து என்னை பாதுகாத்துக் கொள்வதே பெரிய விஷயமாக இருந்தது. நிறைய இடங்களில் அவர்களுக்கு பயந்தே வேலையை விட வேண்டியதாக இருந்தது. இப்படியே சில மாதங்கள் வரை சென்றது. நிறைய வேலைகள், நிறைய மனிதர்கள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு பாடத்தை கற்பித்துக் கொடுத்தனர். அப்போதெல்லாம் எனக்கு நினைவுகள் வரும். ஒரு விஷயம். பணம் மட்டுமே, பணம் என்ற ஒன்று மட்டும் இருந்தால் எந்த தொல்லைகளும் இருக்காது என்று. அப்பொழுது பணக்கார இளம்பெண் வீட்டுக்கு வேலை செய்வதற்கு ஆட்கள் தேவை என தெரிவித்தார். அதன் பின்பு நானும் அங்கு சென்று முயற்சி செய்யலாம் என்று நினைத்தேன். அவர்கள் சொன்ன விலாசத்திற்கு சென்று பார்த்தேன். அங்கு சென்று பார்க்க எனக்கு அதிர்ச்சி காத்திருந்தது. ஏனெனில் அங்கு இருந்த இளம்பெண் வேறு யாரும் அல்ல. என்னுடன் கல்லூரியில் படித்த எனது தோழிதான். என்னை அந்த கோலத்தில் பார்த்த அவளும் அதிர்ச்சியடைந்தாள். அவள் நான் பணக்கார இடத்தில் நல்லபடியாக வாழ்ந்து வருகின்றேன் என்றுதான் நினைத்துக் கொண்டிருந்தாள். பிறகு அவளும் கவலையாக என்னைப் பற்றி விசாரிக்க, நானும் நடந்த அனைத்து விஷயங்களையும் அவளிடம் கூறினேன். அவளும் எனது நிலைமையை நினைத்து பெரிதும் கவலையடைந்தாள். பிறகு அவளும் என்னிடம், குழந்தைகளை அழைத்து வந்து இங்கே தங்கிக் கொள். உனக்கு எந்த உதவியாக இருந்தாலும் என்னிடம் தயங்காமல் நீ கேட்கலாம் என 2 மாத சம்பளத்தையும் முன்பணமாகவே கொடுத்தாள். எனக்கு ஒருபுறம் சந்தேகமாக இருந்தாலும் மறுபுறம் வேதனையாகவும் இருந்தது. காரணம், தோழியிடம் அடைக்கலம் தேடி வந்து விட்டோமே அப்படி என்று. தோழியை நினைத்தோம் எனக்கு ஆச்சரியமாகத்தான் இருந்தது. ஏனெனில் கல்லூரி படிக்கும் காலங்களில் அவள் மிகவும் ஏழ்மையாக இருந்தாள். அவளுக்கு ஒரு அம்மா மட்டும் கிராமத்தில் வசித்து வந்தார். அவளிடம் உடுத்துவதற்கு கூட உடைகள் என்று சரியாக இருந்ததில்லை. நான் உட்பட இன்னும் இருந்த பல தோழிகள் அவர்களை பார்த்து கிண்டல் செய்ததுண்டு. அப்படி இருந்த ஒருத்தி இப்படி இவ்வளவு பெரிய வீட்டில் தனியாக வாழ்கின்றார் என்ற விஷயமும் எனக்கு குழப்பமாக இருந்தது. இதை பற்றி நானும் அவளிடம் கேட்டுவிட வேண்டும் என்ற சந்தர்ப்பத்திற்காக காத்திருந்தேன். தோழியின் வீட்டில் அனைத்தும் நல்லபடியாக சென்று கொண்டிருந்தது. நானும் குழந்தைகளும் அங்கு சந்தோஷமாக இருந்தோம். தோழி மட்டும் அடிக்கடி வெளியூரில் சென்று வருவதாக கூறி சென்று விட்டார்கள். அப்படி சென்றால் 2, 3 நாட்கள் கழித்துதான் வீட்டுக்கு வருகின்றாள். வரும்பொழுது நிறைய பணமும் எடுத்துக் கொண்டு வருகின்றாள். எனக்கு அதிலிருந்து கொஞ்சம் வைத்துக்கொள் என்று கொடுக்கின்றாள். எனக்கு அது ஆச்சரியமாத்தான் இருக்குது. 2, 3 நாட்களில் எப்படி இவ்வளவு பணம் வருகின்றது என்று ஒரு நாள் நான் ஆர்வம் தாங்க முடியாமல் அவளிடம், நீ என்ன வேலை செய்கின்றாய் என்று கேட்டேன். ஆரம்பத்தில் அவள் எதுவும் வாய் திறக்கவில்லை. அவளது பதில் புன்னகையால் மட்டுமே இருந்தது. ஆனால் நானும் விடாமல் 2, 3 முறை அவளிடம் இதை பற்றி கேட்க, ஒரு நாள் அவளும் என்னை அருகில் அமர வைத்து பேச ஆரம்பித்தாள். நான் கல்லூரியை முடித்தவுடன் நிறைய இடங்களில் வேலை முயற்சி செய்தேன். சில இடங்களில் வேலையும் கிடைத்தது. ஆனால் அங்கிருந்த சில மனிதர்கள் என்னிடம் வேலையை காரணம் காட்டி தவறாக நடப்பதற்கு மட்டும் முயற்சி செய்தனர். அவர்களுக்கு பயந்து வேலையை விட வேண்டியதாக இருந்தது. இதற்கிடையில் எனது அம்மாவின் உடல்நிலை மோசமடைந்து அவருக்கும் மருத்துவ செலவிற்கு நிறைய பணமும் தேவைப்பட்டது. அப்பொழுது நான் ஒரு பெண்ணின் பழக்கமும் ஏற்பட்டது. அவர்தான் முதலாக என்னை கைந்து நபர்களிடம் அழைத்துச் சென்றார். அவர்கள் அன்றிரவு பல கொடுமைகள் செய்து நரகத்தை காண்பித்தனர். ஆனால் விடிந்ததும் என் கையில் பல ரூபாய் நோட்டுகளின் கட்டுகளை வைத்தனர். பணத்தை பார்த்தவுடன் நான் பட்ட அனைத்து கஷ்டங்களும் பறந்து போயிற்று. அதே பணத்தை வைத்துதான் அம்மாவின் மருத்துவ செலவும் இருக்கும். எனக்கு தேவையானதையும் நிறைவேற்றிக் கொண்டேன். அங்கிருந்துதான் எனது வாழ்க்கையும் தொடங்கியது. பெரிய பெரிய பணக்காரர்கள் தங்கள் தேவைக்காக என்னை அழைப்பார்கள். அவர்களுடன் கொஞ்சம் கஷ்டமாக இருந்தாலும் வரும்பொழுது நிறைய பணமும் கொடுத்து அனுப்புவார்கள். இப்படியே எனது வாழ்க்கையும் போய்க் கொண்டிருந்தது. அதன் பிறகு ஒரு கட்டத்தில் வேறு வழியின்றி நானும் செல்ல ஆரம்பித்தேன். நான் செய்வது தவறுதான். ஆனாலும் அதையும் தாண்டி பணம் என்ற ஒன்று மட்டுமே நிறைவே தேவைப்பட்டது. அது ஓரளவு இப்பொழுது எனக்கு கிடைத்துவிட்டது. அம்மா, நான் இந்த நரகத்தில் பெரிய வேலையில் இருப்பதாக நினைத்துக் கொண்டிருக்கின்றார். இன்னும் சில மாதங்களில் அனைத்தையும் விட்டுவிட்டு அம்மாவின் விருப்பப்படியே அவர் பார்க்கும் மாப்பிள்ளையவே நான் திருமணம் செய்யப் போகின்றேன் என்று கூறினார். அவர் கூறியதைக் கேட்டு எனக்கு அதிர்ச்சியாகவும் ஆச்சரியமாகவும் இருந்தது. சொல்வதை நன்றாக கேள். உனக்கு 2 குழந்தைகள் ஆகிவிட்டன. நீயும் இப்பொழுது ஆதரவு இன்றி தனியாகத்தான் தவித்து இருக்கின்றாய். நானும் சில மாதங்களில் இந்த ஊரை விட்டு சென்று விடுவேன். அதன் பிறகு உனது வாழ்க்கை இன்னும் மோசமடைய கூட வாய்ப்புள்ளது. நீயும் இப்பொழுது கூட பார்ப்பதற்கு அழகாகத்தான் உள்ளாய். உனது குழந்தைகளின் எதிர்காலம் உன் கையில்தான் உள்ளது. நீ கஷ்டப்பட்டால் போல உனது குழந்தையும் கஷ்டப்பட நீ விரும்ப மாட்டாய் என நினைக்கின்றேன். வாழ்வதற்கு வழியே இல்லாத போது எதுவுமே தவறில்லை. உனக்கு விருப்பமிருந்தால் நான் பார்க்கும் வேலையும் நீயும் பார்க்கலாம். அதிலிருந்து உனக்கு நிறைய பணமும் கிடைக்கும். நான் பணக்காரர்களை மட்டும் தேர்ந்தெடுப்பதால் வெகு விரைவாக நானும் பணக்காரராகிவிடலாம். அதற்கு சில மாதங்களே போதும். அதிக வருடங்களும் வாழைக்க வேண்டியதை சில மாதங்களிலேயே நாமும் அடைந்து விடலாம். நான் எங்கு சென்றாலும் எந்த விவகாரம் வெளியில் தெரியாதது போல் இல்லை. உனக்காக இல்லாவிட்டாலும்
உனது குழந்தைக்காக யோசித்து நல்ல முடிவாக எடு. ஒருவேளை உனக்கு இதில் விருப்பமில்லை என்றாலும் அப்படியே விட்டுவிடு. அதைப் பற்றி நான் இனிமேல் எதுவும் உன்னிடம் கூற மாட்டேன். நன்றாக யோசித்து நல்ல முடிவாக எடு என கூறிவிட்டு அங்கிருந்து சென்று விட்டாள். அவள் அப்படியே கூறியதும் நான் அதிர்ச்சியில் உறைந்து போனேன். காரணம், என்னையும் அவளைப் போல நினைத்து விட்டாளே என்று. ஆனாலும் ஒரு புறம் நான் நன்றாக இருக்க வேண்டும் என்று நினைத்தாலே எனது சிறிய சந்தோஷமாகவும் இருந்தது. ஆரம்பத்தில் நான் அவள் கூறியதை பொருட்டாகவே நினைக்கவில்லை. ஆனாலும் அவளின் வார்த்தைகள் அடிக்கடி எனது மனதிற்குள் வந்து சென்று கொண்டிருந்தது. அவள் கூறியது அனைத்தும் உண்மைதான். எனது குழந்தைகளின் சந்தோஷத்திற்காக நான் ஏதாவது செய்ய வேண்டும். என்னைப் போல எனது குழந்தைகளும் கஷ்டப்படக்கூடாது என்று நினைத்தேன். இப்போது இருக்கும் நிலையில் வீட்டு வேலைகள் செய்து அவர்களை சந்தோஷமாக வைத்துக் கொள்வது முடியாத காரியம். அவர்களுக்கு தேவைப்படும் அனைத்தையும் என்னால் நிறைவேற்றவும் முடியாது. எனக்கென்று ஆதரவும் யாரும் இல்லை. அனைத்தையும் நன்றாக யோசித்து நானும் ஒரு முடிவு எடுத்தேன். பிறகு தோழியிடம் எனது முடிவை பற்றி கூற அவளும் சந்தோஷமடைந்தாள். முதல் முறையாக அன்று ஒரு இடத்துக்கு அழைத்துச் சென்றாள். எனது பெயரும் அடையாளமும் முற்றிலும் மாறப்பட்டது. அங்கு நடுத்தர வயதுமிக்க ஒரு மனிதரிடம் அறிமுகம் செய்து வைத்து அந்த மனிதருடன் எனது அழகை பார்த்து அதிகமாகவே பாராட்டவும் செய்தார். அன்றிரவு அவருடனே கழிந்தது. என்னை அவருக்கு மிகவும் பிடித்து போனதால் பேசினதை விட அதிகமாக பணத்தை கொடுத்தார். ஒரே இரவில் இவ்வளவு பணம் கிடைக்குமா என ஆச்சரியமாகத்தான் இருந்தது. இப்படியே பல இரவுகளும் பல மனிதர்கள் பல லட்ச ரூபாய் பணமும் சேர்ந்து போனது. பணத்தை பார்த்தவுடன் எதுவும் தவறாக எனக்கு தோன்றவில்லை. சில மாதங்களிலே எனது தோழி சொன்னது போல நிறைய பணமும் சேர்ந்தது. குழந்தைகளை பராமரிப்பதற்காக தனியாக ஒரு ஆலயம் போட்டேன். அதன் பிறகு வீட்டையும் வாங்கிவிட்டேன். வீடோடு சேர்ந்து இப்பொழுது வருமானம் வரும் வகையில் 2 கடைகளையும் வாங்கிவிட்டேன். அந்தளவிற்கு பணமும் நிறையவே வந்து கொண்டிருந்தது. இதற்கெல்லாம் காரணம் எனது அழகுதான். நான் யாரோடு சென்றாலும் அவர்கள் பேசியதை விட அதிகமாக பணத்தை கொடுத்துக் கொண்டிருந்தார்கள். ஒரு கட்டத்தில் எனது தோழியும் அவளது திருமணம் செய்து கொள்ளப் போவதாக எனது விருப்பத்தையும் தெரிவித்தாள். நானும் சந்தோஷமாக அவளை வழி அனுப்பி வைத்தேன். அவள் சென்ற பிறகு அதற்கு மேல் அவள் தொழிலில் இருக்க எனக்கு விருப்பமில்லை. ஏனெனில் அவ்வளவு பணம் சேர்ந்து விட்டது. ஒரு கட்டத்தில் எனக்கு லேசான குற்ற உணர்வும் தோன்றியது. இங்கே தவறான பாதையில் செல்கின்றோமோ என்று. அந்த நகரத்தை அப்படியே விட்டுவிட்டு புது மனுஷியாக நான் வீடு வாங்கி வைத்திருந்த வேறொரு நகரத்திற்கு குடிபெயர்ந்தேன். அங்குதான் எனது வாழ்க்கையும் ஆரம்பித்தது. அதுவும் படிப்படியாக வளர்ச்சியடைய ஆரம்பித்தது. இதற்கிடையில் குழந்தைகளை நல்ல பள்ளியில் சேர்த்தேன். அவர்களும் மகிழ்ச்சியாக இருந்தனர். அவர்களை பார்க்கும் பொழுது நான் பட்ட ஒரு தனிப்பட்ட கஷ்டங்கள் அனைத்தும் மறந்து போனது. பல இரவுகள் வேதனையை தாங்கிக் கொண்டு அவர்களின் சந்தோஷத்தை பார்ப்பதற்காகத்தான். அதன் பிறகு நான் எந்த ஒரு தவறான விஷயங்களிலும் ஈடுபடவில்லை. நான் தொடங்கிய நிறுவனத்தை கவனிப்பதில் மட்டும்தான் கவனம் செலுத்தினேன். எதிர்பார்த்தது போல நிறுவனத்திலிருந்து நிறைய பணமும் வர ஆரம்பித்தது. நிறைய ஆட்களும் தேவைப்பட்டார்கள். நான் ஆட்கள் தேவை என்ற செய்தித்தாள்களில் விளம்பரமும் கொடுத்தேன். அதை பார்த்துவிட்டு முன்னாள் காதலன், கல்லூரியில் படித்து வந்த வசந்தம், வேலை தேடி எனது நிறுவனத்திற்கு வந்திருந்தான். அவனுக்கு இன்னும் திருமணமாகாமல் இருந்தது. எனக்கு அவன் மேல் எந்த கோபமும் இல்லை. அப்பொழுதுதான் புரிந்து கொண்டேன். அவனை விட்டால் அவனது வீட்டில் வேறு யாரும் ஆதரவு இல்லை என்று. நான் அவனை அப்பொழுதே மன்னித்து விட்டேன். பிறகு அவனைப் பற்றியும் விசாரிக்க ஆரம்பித்தேன். அவனும் 2 தங்கைகளை திருமணம் செய்து வைக்கவே மிகவும் கஷ்டமாகி போனதாகவும், சரியான வேலையில்லாமல் திண்டாடுகின்றான் என்றும் உண்மையை கூறினான். அவன் மேல் எனக்கு பரிதாபம் உண்டானது. உண்மையில் அவன் ஒரு நல்ல மனிதன் என்பதால் எனது நிறுவனத்தில் நல்ல சம்பளத்தில் பொறுப்புள்ள பதவிக்கு உட்கார வைத்தேன். அவனும் சந்தோஷமாக வேலையை பார்க்கத் தொடங்கினான். அவன் 2, 3 முறை என்னிடம் பேசுவதற்கு முயற்சி செய்தான். அப்போதெல்லாம் வேலை விஷயமாக மட்டும்தான் என்னுடன் பேசுவான் என்று சொல்லி, இருந்தாலும் பேச வேண்டும் என்று கண்டிப்புடன் கூறிவிட்டேன். அவனும் அதை புரிந்து கொண்டான். எனக்கு அவன் மேல் எந்த ஈர்ப்பும் இல்லை என்பதும் உண்மைதான். அவன் மேல் எனக்கு பரிதாபம் மட்டுமே இருந்தது. காதல், பாசம் என்றே வேறு எந்த உறவும் இல்லை. ஏனெனில் வாழ்க்கையில் எனக்கு தேவைப்படும் நேரத்தில் யாருமே இல்லை. ஆனால் இப்பொழுது அனைத்தும் உள்ளது. நான் யாரையும் தேட வேண்டிய அவசியமும் இல்லை. அது மட்டுமல்லாது அவனுக்கு நான் தகுதியான ஆளாகவும் இருக்க முடியாது. பிறகு வசந்திற்கு வேறு ஒரு பொன்னுடன் திருமணமும் நடந்து அவரும் குழந்தை குட்டிகள் என வாழ ஆரம்பித்தான். நான் சமூகத்தில் ஒரு நல்ல பெண்மணி என்ற அந்தஸ்தையும் சிறந்த தொழிலதிபர் என்ற பெயரையும் அடைந்தேன். எனது கடந்த காலம் பற்றி யாருக்குமே தெரியாமல் போனது. எனக்கு இப்போது 50 வயதை கடந்துவிட்டேன். எனது குழந்தைகளும் வெளிநாட்டில் படித்துவிட்டு என்னுடன் தொழிலை கவனித்து வருகின்றார்கள். இப்பொழுது தினமும் கடவுளிடம் வேண்டிக் கொள்வது ஒன்றே ஒன்றுதான். முன்பு நான் செய்த பாவத்திற்காக என்னை மன்னித்துவிடு. அதிலிருந்து நான் திரும்பி வெளியே வந்துவிட்டேன். இப்பொழுது நான் ஒரு புது மனுஷியாக இருந்தாலும் அந்த பாவத்தை என்னால் கழுவ முடியாது.
அது ஒரு பெரிய பாவமாக நான் செய்துவிட்டேன். இதன் பிறகு நான் செய்த பாவத்திற்கு எப்போதும் வெளியில தெரிந்துவிடக் கூடாது அப்படி என்பதற்காக நான் பிரார்த்தனை செய்து கொண்டிருக்கின்றேன். இந்த கதை பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. கீழ இருக்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. டிங்ஸ்